பௌர்ணமி நாள சிறப்பா நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையில நெறைய நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அந்த நாள்ல வந்து நம்ம எந்த கோவிலுக்கு போனோம் அப்படின்னு சொன்னா, நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? வாங்க பார்க்கலாம். அது என்னென்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிவபெருமான ஆலயத்துக்கு போய் அபிஷேகம் செஞ்சு, அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா, மனசுல இருக்க கவலைகள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. விஷ்ணு கோவிலுக்கு போய் பவளக்கற்கள், துளசி, வெண்ணெய் இதெல்லாம் வச்சு நம்ம சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையில செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. பௌர்ணமி நாளில் அம்மன் கோவிலுக்கு நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் வந்து அமைதி நிலைக்கும்னு வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி முருகன் கோவிலுக்கு நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் தடைகள் எல்லாமே நீங்கி முன்னேற்றம் கிடைக்கும்னு வந்து சொல்லப்படுது. குறிப்பாக பௌர்ணமி அன்று திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு சென்றோம் அப்படின்னு சொன்னால் பிறவி பாவங்கள் எல்லாமே நீங்கி மிகப்பெரிய புண்ணியம் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு பண்டைய சாஸ்திரங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த பௌர்ணமி நாளில் வந்து நீங்கள் பக்கத்தில் உள்ள சிவன், விஷ்ணு, அம்மன் அல்லது முருகன் கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் செய்ய மறந்துடாதீங்க. அந்த ஒரு தரிசனம் தாங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து நல்ல பலனை